சுபாஸ்ரீ எழுந்து வாங்க. இப்போ நம்ம கழித்தல் கணக்கு போடலாம். என்ன கணக்கு போடலாம்? இதில் வந்து மொத்தம் 10 பால் இருக்கு. எண்ணி பாருங்க 10 பால் இருக்கான்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 இருக்குங்களா? இப்போ 10ல் நம்ம எவ்வளோ கழிக்கலாம் நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்ம கழித்தல் கணக்கு போட போகிறோம். 10ல் எவ்வளோ கழிக்கலாம்? 3 கழிக்கலாமா 4 கழிக்கலாமா? 10ல் 4 கழிங்க பார்க்கலாம். 1 2 3 4 கழிச்சாச்சு. இப்போ 10ல் 4 போச்சுன்னா எவ்வளோ பால் இருக்குதுன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6. அப்போ 10ல் 4 போனால் எவ்வளோ? 6. வெரி குட். சர்வின் மொத்தம் எத்தனை பால் இருக்குது பாருங்க இதில் எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. எத்தனை இருக்கு? 10 பால் இருக்குதுங்களா? இதில் நாம் வந்து 6 கழிக்கலாம். எத்தனை கழிக்கலாம்? 6 கழிங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6. 6 கழிச்சிட்டிங்களா? 6 போயிடுச்சு. 6 என்னாச்சு? போயிடுச்சு. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4. எவ்வளோ இருக்கு? 4. அப்போ 10ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 1 2 3 4. எவ்வளோ இருக்குது? 4. அப்போ 10ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 4. கவின் அதுக்கு முன்னாடி எத்தனை பந்து இருக்குதுன்னு பாருங்க இதில். 1 2 3 4 5 6 7 8 9 10. எவ்வளோ இருக்குது? 10 பால். 10 பால் இருக்குதா? இப்போ இதில் வந்து நாம் 2 பால் கழிக்கிறோம். எத்தனை பால் கழிக்கிறோம்? 2 பால். 10ல் 2 கழிக்கிறோம். கழிங்க பார்க்கலாம். 1 2. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. அப்போ 10ல் 2 போனால் எவ்வளோ? 8. வெரி குட்.